என்னோட பேர் அரவிந்த். ஐயா, தவம் செய்கிறதுக்கு விதி இருந்தால் தான் நடக்கும், பிராப்தம் வேணும்னு சொல்கிறாங்க ஐயா. அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஐயா. வணக்கம் ஐயா. கடந்த பிறவியில் செய்த நல்வினை தீவினையின் பதிவுகள்தான் விதி. அதை அனுபவிப்பது பிராப்தம். எல்லாம் விதிப்படி தான் நடக்கும் என்றால் இந்த பிறவியில் நமக்கு வேலையே இல்லை. கடந்த பிறவியில் நாம் செய்த நல்வினை தீவினை விதியாக வந்து பிராப்தமாக அனுபவிக்கும் போது அதை நம்மால் மாற்ற முடியும். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் கூறுகிறார். முயற்சி இருந்தால் விதியை தவத்தால் மாற்ற முடியும். ஆனால் அந்த தவம் செய்வதற்கே விதி வேண்டும் என்று கூறுவது வியப்பானது. சஞ்சீத கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இதில் ஆகாமிய கர்மா விதி என்ற நிபந்தனையும் அடுத்து சிந்தித்து செயல்பட முழு அதிகாரமும் இருக்கும்போது விதியை மாற்ற முடியும். இதை வள்ளுவர் தவம் செய்வார் தன் கர்மம் செய்வார், மற்றவரெல்லாம் அவம் செய்வார் ஆசைக்கு உட்பட்டு என்று கூறுகிறார். கர்மவினை அனைத்தையும் கழிக்க தவம் செய்ய வேண்டும். இங்கு விதிக்கு வேலை இல்லை. உயர்ந்த நிலை அடைவதற்கும் உள்முகமாக பயணிக்கவும் விதி வேண்டுமென்று பலர் கூறுகின்றார்கள். தன்னிடம் வரும் சீடனுக்கு உயர்ந்த நிலை அடையும் விதியும் உள்முகமாக பயணிக்கும் விதியும் இல்லை என்றால் சீடனுக்கு தவம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தீட்சை கொடுத்துவிட்டு அடுத்த நிலை பற்றி கேட்டால்தான் பலரும் இதை கூறுகின்றார்கள். ஏன் என்று தெரியவில்லை. அது குருவின் நிலைப்பாடு. ஒருவர் பிறந்த பிறகு தாய் தந்தை, வாழும் இடம், வாழும் சூழ்நிலை, வாழும் காலம் இவையெல்லாம் வாழ்க்கை முறையை பிராப்தத்தோடு கூடி நகர்த்தும். இவற்றையெல்லாம் கடந்து போவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இங்கு நாம் சிந்தித்து அறிவை பயன்படுத்தி எல்லாவற்றையும் மாற்ற முடியும். விதி என்று முடங்கிவிட்டால் பிராப்தம் அதை எப்படி அனுபவிப்பது, எப்படி மாற்ற முடியும்? எண்ணங்களின் தொகுப்பும் நம்முடைய செயல்களின் பதிவும் தான் மனம். அதுவே நம்மை தொடர்ந்து விதியாக வருகிறது. நாம் எழுதிய விதியை நம்மால் மாற்ற முடியும். விதியை தவத்தால் வெல்லவும் முடியும். பிறப்பு ஏற்படுவதே கடந்த பிறவியில் செய்த நல்வினை தீவினை தான் காரணம். அறிந்து செய்தாலும் அறியாமல் செய்தாலும் தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாமல் செய்தாலும் சரி, பூமியில் எல்லா ஜீவராசிகளும் எங்கிருந்து வந்ததோ அங்கே அந்த தன்மையோடு போக வேண்டும். தன்னை உணராதவர்களுக்கு பிறப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பிறப்பில் நல்வினை தீவினை காரணமாக இருக்கலாம். ஆனால் அதை மாற்றும் முழு அதிகாரம் மனித ஆற்றலுக்கு மட்டும்தான் இருக்கிறது. உயிர் ஆற்றலை இறை ஆற்றலாக மாற்றுவதற்கு விதி அவசியமில்லை. முயற்சியும் அறிந்து உணர்ந்தால் போதும். தவம் செய்வதற்கு பிராப்தமோ விதியோ அவசியமில்லை. நாம் அறிவு கொண்டு சிந்தித்து அறிந்து உணர்ந்தால் போதுமானது. இது பற்றி காகபுசுண்டர் தனது பாடலில் விளக்கமாக கூறுகின்றார். அந்த பாடலை பார்க்கலாம். குறியென்ற உலகத்தின் குருக்கள் தாமும் கொடிய மறை வேதமெல்லாம் கூர்ந்து பார்த்தே அறியாமற் பிரம்மத்தை பாராமற்றான் அகந்தையாய் பெரியோரை அலம்பு பேசி விரிவான வேடமிட்டு காவி பூண்டு பெரும் பிதற்றலாய் அலைந்திடுவான் நாயை போலே பரியாசமாகத்தான் தண்டு மேந்தி பார்தனிலே குரடிட்டு நடப்பான் பாரே. பாரப்பா சீடர்களை அழைப்பான் பாவி பணம் பறிக்க உபதேசம் பகர்வோம் என்பான் ஆரப்பா பிரமநிலை காட்டா மாட்டான் ஆகாச பொய்களையும் அவன்தான் சொல்வான் நேரப்பா சீடனுக்கு பாவமாச்சு நிட்டை சொல்லும் குருவுக்கு தோடமாச்சு வீரப்பா அடங்குகின்ற இடத்தை பாரான் விதிபோலே முடிந்ததென்று விளம்புவானே என்று காகபுசுண்டர் தனது பாடலில் மிக விளக்கமாக தெளிவாக பாடல்களே அனைவருக்கும் புரியும்படியாக கூறுகின்றார். விதி என்று கூறுவதெல்லாம் தேவையற்றது. அனைவரும் தவம் செய்தால் பிறவாநிலை அடைய முடியும். அதற்கும் விதிக்கும் சம்பந்தமில்லை. மனித பிறவியில் முயற்சியும் தேடலும் அறிவை பயன்படுத்தினால் தவம் செய்து அனைவரும் பிறவாநிலை அடைய முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.